திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையிலே 96ஆவதாக வைக்கப்பட்டுள்ள திருப்பதிகமாகும். திருவாரூர் பரவையுள் மண்டலி என்ற திருப்பெயர் கொண்ட கோயில், அந்த கோயிலிலே வைத்து சுந்தரமூர்த்தி பெருமான் பாடிய அருளிய பதிகம் இது. அவர் ஒரு கண்ணோடு கோல் ஊன்றி கொண்டு நடந்து அப்படியே வரும்பொழுது முதல்ல இங்கதான் வர்றாரு. திருவாரூருக்குள்ள வந்துட்டு அடியார்களோடு வந்து சுவாமிகிட்ட வருத்தப்பட்டு வேண்டி விண்ணப்பம் வைக்கிறார். கஷ்டத்தெல்லாம் போக மாட்டியாப்பா, அடியார்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு விண்ணப்பம் வைத்து பாடுகின்ற பதிகம் இது. இதுலயும் அகக்குறிப்பு தருகின்றார். என் கண்ணை கொடுத்து முன்னால, அப்புறம் அந்த கண்ணை பிடுங்கிட்ட, அதை எப்ப எனக்கு திரும்பி தரப்போற, உன்னை நான் முழுசும் பார்க்கணும்னா நல்ல 2 கண்ணாலையும் உன்னுடைய அழகான திருவுருவத்தை அப்படி ஜெகஜோதியா நீ எழுந்தருளி இருக்கின்ற அந்த அருமையெல்லாம் பார்க்கறதுக்கு நீ எப்ப எனக்கு அருள போற அப்படின்னு குறிப்பு தோன்ற இந்த பதிகத்திலே பாடுகின்றார். பாடல் பார்க்கும் பொழுது ஏதோ லேசா எளிதான வார்த்தைகளா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள போக போக ரொம்ப ஆழமான பொருளோடு இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. தலத்தின் வரலாறு அப்படின்னு பார்க்க போகும்போது, ஒரு முறை வருணன் ஏவி விட்டானா கடல் அப்படி பொங்கி வந்து இந்த ஊரை அழிக்க முற்பட்ட போது பறவை என்ற சொல்லுக்கு கடல் என்று பெயர் பொருள். அந்த கடல் பொங்கி வரும் பொழுது இந்த திருத்தளி, தளி என்பது கோயில், அந்த தளி அப்படியே கடலை உண்டதான். அதான் பறவை உன் மண் தளி. சாதாரண தளி, அதாவது கற்றளி கூட இல்லை, அது மண் தளி. ஆனாலும் கடலையே தனக்குள் அடக்கி கொண்டது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வலிமை வாய்ந்த திருக்கோயில் என்று இந்த கோயிலுக்கான பெருமையை, இந்த திருக்கோயில் திருவாரூரின் கீழ வீதியிலே அமைந்திருக்கின்றதான். திருக்கோயிலுக்கு கீழ்பக்கம் அமைஞ்சிருக்கு. அந்த வீதி, ரத வீதியிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயில் அது கடலையே தடுத்த திருக்கோயில் என்று பெருமையாக கூறுவார்கள். இந்த கோயிலுக்கிட்டையும் ஒரு சின்ன குளம் இருக்கிறதாகவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதிலே நீராடி மகிழ்ந்தாருங்கிறதையும் வரலாற்று செய்தியாக கூறுகிறார்கள். இங்கே துர்வாசர் முனிவர் வணங்கி வழிபட்ட தலம் இது என்று கூறுகின்றார்கள். இந்த பேருக்கு துலாநாயனார் கோயில் என்ற இந்த கோயிலுக்கு இன்னொரு பெயரும் உண்டா, இப்போ வழங்கப்படுகின்ற பெயர். ஏன்னா இந்த பதிகம், இந்த கோயிலுக்கு இது ஒன்றுதான் பதிகம். தூவாயா என்று தொடங்குகின்ற பதிகம் என்பதால் தூவாய நாயனார் கோயில்னு முதல்ல இருந்திருக்கு. அப்புறம் அப்படியே மருவி துலாநாயனார் கோயில்னு மாறிட்டு, இன்னும் அதுக்கு வேற என்னெல்லாம் பொருள் கொண்ட போறாங்களோ தெரியல. எப்பவுமே அப்படித்தானே மாத்தி மாத்தி என்னத்தையாவது உன்னை மருவி பேர மருவி என்னெல்லாமோ ஆக்குவாங்கல்ல, அதை மாதிரி என்னத்தை எப்படி ஆக்கினாலும் அது ஒரு அருள் மிகுந்த, அருளை வாரி வழங்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாக அமைந்திருக்கின்றது. பதிகம் பார்க்க செல்லுவோம். முதல் பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இறைவனை பார்த்து, இறைவனுடைய திருவாய் எப்படிப்பட்டது அப்படின்னா, தூய்மையான வாயோடு அவன் இருக்கின்றானா. ஏன் அவனுடைய திருவாயை தூய்மையான வாய் என்று கூறுகின்றார்கள்னா, வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பவன். அவன் பலி தேர செல்லும் பொழுதெல்லாம் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பான், வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பான்னு. எப்பவுமே வேதத்தை ஒலிக்கின்ற வாய் இல்லையா, அதனால அது தூய்மையான வாய் என்று இறைவனை கூறிவிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ பறவையுள் மண்டலிலே எழுந்தருளி இருக்கின்றாய், அந்த தலத்திலே, அந்த திருக்கோயிலே தலைவனான நீ எழுந்தருளி இருக்கின்றாய். ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கன்னா, இவ்வளவு பெரிய பேர் உள்ளவன், இவ்வளவு அருமையான தூய்மையான வாயை உடையவன், அப்ப அந்த வாயால நீ என்ன செய்திருக்கலாம், அடியார்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கலாம் இல்லையா, அதை செய்ய மாட்டேங்கிய. உனக்கு தொண்டு செய்துட்டு அடியார்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் நீ காக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா. ஆனா நீ காக்குறதுக்கு அந்த காத்தல்ங்கிறதே செய்ய மாட்டேங்கிற. அவங்களுக்கு அடியார்களை காக்கவில்லை. அதாவது அடியார்கள்னு இவர் சொல்றது தன்னைத்தான் சொல்றாரு. என்ன நீ காக்கல இல்ல, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்ல அப்படிங்கிறத சொல்லாமல் இப்படி அடியார்களை என்று பொதுவாக கூறுகிறார்.
ஆனா சுவாமி தான் நம்மளை கண்டுகொள்ள வேண்டும். சுவாமி கண்டுகொள்ளாம இருக்கல நம்மை கண்டுகொள்பவர்கள் யாரு? ஐந்து ஐவர் அப்படின்னு பொதுப்படையா சொல்றார். அந்த ஐம்புலன்கள் இருக்கு, அந்த ஐம்புலன்களையும் கண்டுபிடிச்சு இவனை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை, அப்ப இவனை நம்ம இஷ்டம் போல ஆட்டுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி பிடிச்சு வச்சிருக்கு. ஐம்புலன்களும் என்னை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஐவருடைய பிடிக்குள்ள நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்னுடைய நாவால் என் வாயால் உன்னை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு ஆசை. உன்னை புகழ்ந்து நல்லனதே சொல்லி உன்னை பாராட்டி பாட வேணும்னு ஆசை. ஆனா நீ எனக்கு அருளவே இல்லை, என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. அப்படி காக்காமல் இருக்கின்றாயே இறைவா, இது சரிதானா? என்னை காக்கணும். நீ என்னை காத்தால்தான் என்னால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும், ஐவருடைய பிடிக்குள் இருந்து விடுபட முடியும், அவர்கள் என்னை ஆட்டுவிக்காமல் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், உன்னை நல்லன சொல்லியே நான் பாட முடியும் என்று இந்த முதல் பாடலிலேயே கூறிவிடுகின்றார். பாடலை பார்ப்போம். தூ வாயா தொண்டு செய்வார் படு துக்கங்கள் காவாயா, காக்க மாட்டாயா? கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும் நா வாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆ ஆ என் பறவை உன் மண்டலி அம்மானே. என்ன நீ ஆ ஆ அப்படின்னு கவலைப்பட்டு என்னை காக்க வேண்டாமா என்று வருந்தி கேட்கின்றார். பறவையுன் மண்டலியிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே என்று ஐவர் தன்னை ஆற்றுவிக்கின்ற விதத்தை இங்கே கூறுகின்றார். அடுத்த பாடலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனை பொன் மாதிரி இருப்பவனே என்று கூறுகின்றார். பொன்னார் மேனியனே என்று பாடியவர் இல்லையா, அப்படி பொன்னார் மேனியனை இங்கே பொன்னானே அப்படின்னே அழைக்கிறார். அந்த உன்னை சாதாரணமா உள்ளவங்க எல்லாம் புகழ்ந்து பாடிட முடியாது. ஞானிகள் இருக்காங்களே, அந்த ஞானிகள் தான் உன்னை புகழ்ந்து பாட முடியும். ஏன்னா உன்னை பற்றி பாடுவதற்கும் ஞானம் வேண்டும். அப்படி இருக்கின்ற நீ எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்துவதற்காக உன்னை நீயே பூசித்துக் கொள்கின்றாய். இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் தான் செய்துதானே நமக்கு அதை புலப்படுத்துகின்றான். அவன் திருநீர் பூசுவதன் மூலம் நாமும் திருநீர் பூசுவதற்கு வழிகாட்டுகின்றார். இப்படி எல்லாவற்றையும் அவன் செய்ய செய்ய நாம் அதை பார்த்து படிக்கிறோம். எப்படி தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் தவம் இருந்து காட்டினால்தான் நமக்கு தவம் இருக்க தெரியும் இல்லையா. அவன் மோக வடிவம் எடுத்து நமக்கு அருள் புரிந்தால்தான் நாமும் இங்கே உலகத்திலே இல்லறம் மேற்கொண்டு நல்வாழ்க்கை வாழ முடியும். அதத்தான் இங்க என்ன சொல்லுகின்றார் என்றால், உன்னை நீயே புகழ்ந்து பாடுகின்றார். நீ புகழ்ந்து பாடலைன்னா உன்னை எப்படி புகழ்ந்து பாட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது என்று கூறுகின்றார். சுவாமி எப்படி சிவபூஜை செய்து தானே சிவபூஜை, இப்ப நாம சிவபூஜை செய்தோம்னா லிங்கத்துக்கு செய்வோம், சுவாமியே சிவபூஜை செய்தாரு அப்படின்னு இமையில் நன்மை தருவார் கோயில்ல செய்து காட்டுவார் இல்லையா. அப்படி சுவாமியே செய்வதுங்கிறது நாம் அறிந்து கொள்வதற்காக இறைவன் தானே செய்கின்றான். அடுத்து இன்னொன்னு தச்சோதி என்று இறைவனை பெயரிட்டு அழைக்கின்றார். ஒரு ஜோதி ஒன்று என்று இருக்கின்றது, ஒரு நெருப்புன்னு சொல்லக்கூடாது, ஒளி. அந்த ஒளி எதையாவது பற்றி கொண்டு எரியும் இல்லையா. நம்ம வீட்டுல விளக்கேற்றி வச்சோம்னா அது எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, அகல் இருக்கு. மெழுகுவர்த்தினா மெழுகு இருக்கு, திரி இருக்கு. இப்படி என்ன ஜோதினாலும் எதையாவது பற்றி கொண்டு இருக்கும். பரஞ்சோதி என்ற சொல் எல்லா ஜோதிகளுக்கும் மேலான பரமான ஜோதின்னு பொருள். இங்கே தற்சோதி எதையும் பற்றி நின்று ஒளி தராமல் தானாகவே ஒளி தருபவன், சுயம் பிரகாசமானவன் என்பதனால் அவனை தான் தற்சோதி என்று அழைக்கின்றார். அது மாதிரி அவரை மின்னலுக்கு ஒப்பாக கூறுகின்றார். ஏன்னா அப்படி ஒரு நொடியில அப்படி மறைகின்றவன் அவன், அதனால மின்னல். அடுத்து ஒளி வீசுகின்றவன், அதனாலும் மின்னல் என்று கூறுகின்றார். இறைவனை செந்தாமரை காடனைய திருமேனி உடையவன் என்று கூறுவார்கள் இல்லையா. இங்கே இன்னொரு அழகான உவமையை நமக்கு கூறுகின்றார். செக்கர் வானம். சாயங்கால நேரத்துல வீட்டுல இருந்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. வாசல்ல சாயங்கால நேரத்துல வெளியில போய் நின்று பார்க்க முடியுமா என்ன? எங்கேயாவது பயணம் செய்யும் பொழுது சாயங்கால நேரத்துல பயணம் செய்தீங்கன்னா வானத்தை பாருங்க, அப்படி ஒரு அழகு செக்கர் வானம். அப்படி ஒரு ஆரஞ்சும் சிவப்பும் மஞ்சளும் கலந்து ஒரு நிறம், அதுல ஒளி வீசுகின்ற சூரியன், அப்படி ஒரு அழகா இருக்கும் இல்லையா. அத மாதிரி மேனி சுவாமிக்கு அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படி
அப்படி இருக்கின்றவன் அவ்வளவு பெருமை வாய்ந்த உன்னை புலவர்கள் மட்டும்தான் பாராட்டி பேச முடியும், மற்றவர்களுக்கு அது முடியாத காரியம் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். பொன்னானே புலவர்க்கு நின் புகழ் போற்றலாம், தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி, மின்னானே செக்கர் வானத்து இளஞாயிறு அண்ணானே, பறவையுண் மண்டலி அம்மானே என்று இந்த பாடல், இரண்டாவது பாடல் அமைந்திருக்கின்றது. இத படிக்கும் பொழுது நமக்கு திருவிளையாடற் புராணத்திலே இருந்து மற்றும் ஒரு பாடல் நினைவுக்கு வரும். உரையாசிரியர் அதனை எடுத்து காட்டுகின்றார். அதுல எப்படின்னா, எல்லாமே இறைவன் தான். அதாவது பூசை செய்பவனும் அவன் தான், யார் பூசிக்கப்படுகிறாரோ அவன் தான். அப்ப அதோட விட்டுற முடியுமா? அந்த பூசனை பொருட்கள் இருக்கின்றது, அதெல்லாம் யாரு? அதுவும் சிவபெருமான் தானே. அப்புறம் பூசையின் மூலம் பூசையை செய்யும் பொழுது நாம் செலுத்துகின்ற உணர்வு எது? பக்தி, அதுவும் இறைவன் தானே. அந்த பக்திக்கு நாம் பெறுகின்ற பலன் என்ன? அதுவும் சிவபெருமான் தானே. அது அழகா திருவிளையாடற் புராணத்துல கூறுவார். பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேறு நல்கும் ஈசனும் ஆகி, பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆன மறை முதல் அடிகள் என்று இறைவனை கூறுகின்றார். பூசையும் அவன் தான், பூசை செய்கிற பொருள்களும் அவன் தான், பூசையை செய்கின்ற அடியவரும் அவன் தான், பூசையை ஏற்றுக்கொள்ளுகின்றவனும் அவன் தான், பூசைக்கு பலனை தருபவனும் அவன் தான். இவ்வளவு பாருங்க. அதேதான் இங்க தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி, எல்லாம் அவன் தான் என்பதை இந்த பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், நான் என்னுடைய நான் இருக்கே, அது ஒரு பொழுதும் மாறாது, உன்னையே புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கு. நல்லதையே சொல்லிட்டு இருக்குப்பா. நான் உன்னை பத்தி பேசலன்னா நல்லதை தவிர வேற என்னத்த பேச போறேன்? உன்னைத்தான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? புண்ணியம். அந்த புண்ணியமாக இருப்பவனும் நீ, அந்த புண்ணியத்தின் பயனாக இருப்பவனும் நீ. போன பாடலோட தொடர்ச்சி இல்லையா? புண்ணியமும் புண்ணியத்தின் பயனாக இருப்பவனும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு அருளலைன்னா அப்ப நான் எங்க போவேன்? யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? என்னுடைய நான் மாறாமல் உன்னைத்தான் பாராட்டிட்டு இருக்கு, அடியார்களுடைய நான் உன்னைத்தான் மாறாமல் பாராட்டி கொண்டு புகழ்ந்து கொண்டே இருக்கு. அவங்களுக்கு நீ அருளலைன்னா மற்றவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? அதனால நீ அவங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று கூறிவிட்டு, நீ எங்க இருக்க தெரியுமா? பேய்கள் இல்ல, பேய்கள் எல்லாம் கிடையாது, இல்ல அந்த இடத்துல அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி நிலைத்து இருக்கான் பேய்கள். இந்த பேய்கள் எல்லாம் நிலைத்து இருக்கின்ற பிணங்கள் எரிகின்ற சுடுகாடு இருக்கே, அதிலே நீ மகிழ்ந்து ஆடுகின்றாய். அப்படி மகிழ்ந்து ஆடுகின்ற நீ இவங்களெல்லாம் நீ காக்கல அப்படின்னா, அப்ப மற்ற அடியார்கள் என்ன நினைப்பாங்க? இந்த மனுஷன், இந்த இறைவன் அடியார்கள் எல்லாம் இவனை நாக்கு மாறாம புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, அங்க போய் சுடுகாட்டுல சந்தோஷமா பேய்கள் பிணங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஆடிட்டு இருக்காரு. இவருக்கு போய் நாம எப்படி திரும்பவும் அடியவராக முடியும்? அடியார இவன் காக்கவே மாட்டானே, நாம போய் திரும்ப அடியாராகவா? நமக்கு இதுல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற நினைப்பு வருமா இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் எப்படி அடியார்கள் ஆவார்கள்? நீ அதை ஞாபகம் என்று ஒரு மிரட்டல் விடுகிறார் பாருங்க சுவாமிக்கு. மூணாவது பாடல். நான் மாறாது உன்னையே நல்லன சொல்லுவார் போமாறு என். அவங்க எங்கய்யா போவாங்க? உன்னைத்தானே பாடிட்டே இருக்காங்க. போம் ஆறு, போகின்ற வழி எது? போம் ஆறு என் புண்ணியா புண்ணியமானானே, பேய் மாறா பிணம் இடுகாடு உகந்து ஆடுவாய்க்கு ஆமாறு என் பறவையுண் மண்டலி அம்மானே. உனக்கு போய் மத்தவங்க எல்லாம் அடியார்கள் ஆவாங்களா? நீ இவங்களை கண்டுக்காம விட்டேன்னா அவங்க யாரு கிட்டேயே உனக்கு திரும்ப அடியார்கள் ஆகவே மாட்டாங்க. அதை பார்த்துக்கோ அப்படின்னு கூறுகின்றார். அடுத்து நான்காவது பாடல். இதுல என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ என்னை பார்த்து என்னை காப்பாற்றி வச்சிருக்கணும், என்னை தடுத்தா கொண்டெல்லாம் அதே மாதிரி என்னை எப்பவுமே பாதுகாத்து வச்சிருக்கணும். ஆனா நீ பார்க்க மாட்டேங்க. என்னை யாரு பாக்குறா தெரியுமா? யாரோட பார்வையில இருந்து தப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த ஐவரும் என்னை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஐவரை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஐவர் கள்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐவரும் அவங்க 5 யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 யானைன்னா கட்டுப்படுத்த முடியாது இல்லையா?
யானைகள் மாதிரி அந்த ஐம்புலன்களும் சொல்லியிருக்காங்க. ஐம்புல வேடர்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த ஐவரை இவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க என்ன பார்த்துட்டு அவங்களோட குறிக்கோளை என்ன வச்சிருக்காங்க, இவனை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிடணும்னு அவங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நீ பார்க்காத காரணத்தினால அவங்க 5 பேரும் என்ன பார்த்து என்ன அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கப்பா. நான் வந்து வார்த்தை, என்னுடைய வாக்கு அப்படிங்கிறத பாடலா பாடி அத மாலையா தொடுத்து உன்னை என் மனசுக்குள்ளேயே மாறாம அத என் மனசை விட்டு நீ போகாம உன்னை அங்கேயே கட்டி போட்டு மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் உன்னை. அதை நீ மறந்துடாதப்பா என்று பறவையுண் மண்டலியில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். நோக்குவேன் உன்னையே. நான் உன்னைத்தான் பார்த்துட்டே இருக்கேன். நல்லன நல்லன நோக்காமை காக்கின்றார் யாரு? கண்டு கொண்டார் ஐவர். கண்டு கொண்டாங்க. ஐவரும் கண்டு கொண்டதுனால நல்லதை பார்க்க விடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை காக்கின்றார் கண்டு கொண்டார் ஐவர். காக்கிலும் வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து ஆர்க்கின்றேன் பறவையுண் மண்டலி அம்மானே என்று 4வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவியின் பெயர் பஞ்சின் மெல்லடியாள். அந்த அம்மையின் பெயரை இதிலே குறிப்பிடுகின்றார். உன்னுடைய தோற்றப்பொலிவு பஞ்சை விட மெல்லிய அடிகளை உடைய உமையம்மையை உன்னுடைய ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றார். சரி, உன் பக்கத்துல பஞ்சு மாதிரி மெல்லடி கொண்ட அம்மை இருக்கான்னு பார்த்தா உன் கழுத்துல நஞ்சு சேர்ந்து இருக்குப்பா. அப்படி நஞ்சு சேர்ந்த அந்த நல்ல மணி கண்டம் உன்னுடையது. நான் உன்னை என் மனசுல அப்படியே மறக்காம அழுத்தமா நினைச்சிட்டே இருக்கேன். அப்படி என் போன்ற அடியார்கள், இவர் என்னன்னு சொல்லல, அப்படி அடியார்கள் எல்லாம் ஒண்ணு நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். மனதுக்குள்ளே அழுத்தமாக வைத்திருக்கிறார்கள், நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்கள பயப்படாத அப்படின்னு சொன்னா அதுதானே அவங்களுக்கு ஆறுதல். நீ அதை சொல்ல மாட்டேங்கிறியப்பா. பறவையுண் மண்டலில் எழுந்தருளி இருக்கின்ற தலைவனே, நீ அப்படி சொல்லணுமா வேண்டாமா என்று கேட்கின்றார். அடுத்து உன் பக்கத்துல இருக்கதோ அம்மை. அது அம்மை உன்னுடைய அருளின் வடிவம். அடுத்து உன்னுடைய திருக்கழுத்து எதை நினைவூட்டுகின்றது? நீ கருணையே வடிவானவன், அருளே வடிவானவன்கிறத நினைவூட்டுகின்ற நீலகண்டம். இது 2 இருக்கு. ஆனா நீ என்ன பார்த்து என்ன காப்பாற்ற மாட்டேங்கியே என்று நினைவூட்டுகின்றார். 5வது பாடல். பஞ்சேரும் மெல்லடியாளை ஒரு பாகமாய் நஞ்சேரும் நன்மணிகண்டன் உடையானே நெஞ்சேர நின்னையே உள்கி நினைவாரை அஞ்சேல் என் பறவையுள் மண்டலி அம்மானே. அடுத்து 6வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், நீ எப்பேற்பட்ட பேரருளாளன் என்று தெரியுமா? நீ எல்லாருக்கும் தலைவர் அம்மான், நீ தான் எல்லாருக்கும் தலைவன். அதே மாதிரி ஆகமங்கள் கூறுகின்ற வகையிலே, அதாவது சைவ ஆகமங்கள் என்னென்ன வழிகளை கூறுகின்றன, சரியை கிரியை யோகம் ஞானம் இது ஏதாவது ஒன்றை பின்பற்றி உங்கள் வாழ்வை தொடருங்கள் அப்படின்னு சைவ ஆகமங்கள் நிறைய நமக்கு சொல்லுது. அந்த அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றுகின்ற பெருமைக்கு உரியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நீ அருளை கொடுப்பாய். அது எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நீ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றாய். அவங்களுக்கு மட்டுமா? பிடவூர் அப்படிங்கிற திருத்தலத்துல இருக்கின்ற பேர் அருளாளன் ஒரு ஆள் உண்டு, மாசாத்துவான். இந்த ஆள் பேர் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? மாசாத்தன் என்ற பெயர் ஞாபகம் தான் எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்துடும் இல்லையா? திருக்கயிலாய ஞான உலா சேரமான் பெருமான் திருக்கயிலையில பாடும்போது அதை கொண்டு வந்து, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகும்போது பாடிட்டு போனத ஆழிக்கடல் அறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதேன்னு சொன்னாருங்கிறதுனால வருண பகவான் கொண்டு வந்து அஞ்சையப்பர் திருவடியில இந்த பாட்டை கொடுத்தாரு, பதிகத்தை கொடுத்தாருன்னு நம்ம படிக்கோம் இல்லையா? அப்ப அங்க திருக்கையிலாய ஞான உலா கையிலையில சுவாமி முன்னால அவர் பாடினது. அங்க பாடினது இங்க எப்படி வந்தது அப்படின்னா, அங்க இருந்த மாசாத்தான், அந்த மாசாத்தான் பிடவூர்ல கொண்டு சேர்த்தார். அதாவது பிடவூர்ல ஏற்கனவே திருக்கோயில் இருந்திருக்கு. அங்கே இருந்த ஒரு சாத்தான் மாசாத்தான், அவர் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்தார் என்பது நமக்கு பெரிய புராணம் காட்டுகின்ற வரலாறு. அதை இங்கே நினைவூட்டுகின்றார். நீ திருப்பிடவூர்ல இருக்கின்ற பேர் அருளாளனாகிய மாசாத்தானுக்கெல்லாம் தலைவனாகி இல்லையா என்று கூறுகின்றார். அதனால நீ எல்லாருக்கும் அருளத்தான் செய்வ, அது எனக்கு தெரியும்.
ஆனாலும் நீ இப்ப எனக்கு அருளலையே என்று குறை கூறுகின்றார். இந்த புலவர்களுக்கு எல்லாம் தலைமை புலவன் நீ. இறைவன் சங்கத்திலே தலைமை புலவனாக இருந்தாலே அந்த முதற்சங்க புலவனாக இருந்ததை நினைவூட்டுகின்றார். உன்னை தந்தமிழ் நூல்களால் பாடுகின்ற புலவர்களுக்கெல்லாம் தலைவன் நீ. அவ்வளவு பேருக்கும் தலைவனான நீ பறவையுள் மண்டலிலே எழுந்தருளி இருக்கின்றாய், எங்களுக்கெல்லாம் அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். 6வது பாடல். அம்மானே ஆகம சீலர்க்கு அருள் நல்கும் பெம்மானே, பேர் அருளாளன் பிடவூரன் தம்மானே, தண்டமிழ் நூல் புலவாணர்க்கு ஓர் அம்மானே, பறவையுள் மண்டலி அம்மானே என்று 3 இடங்களிலே அம்மானே அம்மானே என்ற பொருள் என்ற சொல் தோன்ற பாடியுள்ளார். அது சொல்லியது கூறியது கூறல்ன்ற தவறு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு பொருளோடு சேர்ந்து வருகின்ற அம்மானேங்கிறது பொருள் ஒண்ணு. ஆனா அந்த எந்தெந்த இடத்துலன்னு பாருங்களேன். புலவாணர்கோர் அம்மான், பறவையுள் மண்டலி அம்மான், அப்புறம் மொத்த பொதுவாக அம்மான் என்று அவர் அழைக்க இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், நீ எல்லாமாக இருக்கின்றாய், அது அத்தனையும் படைத்தவன் நீ, விண்ணை படைத்தவன் நீ, அந்த விண்ணுக்கு மேலாக இருப்பவற்றை எல்லாம் படைத்தவர். இதுல மேலை மேலை மேலைன்னு 3 இடத்துல சொல்லியிருக்கார். அதே மேல் 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 அப்படின்னா பிரகிருதி மாயை அதிலே இருக்கின்ற மேலே, அப்புறம் அவர்களுக்கெல்லாம் மேலாக அசுத்தமாயா உலகத்திலே இருக்கின்ற விண்ணவர்கள், அப்புறம் சுத்தமாயா உலகத்திலே இருக்கின்ற விண்ணவர்கள். அதனால மேலே 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 என்று 3 முறை கூறியிருக்கின்றார். இது அத்தனையும் தந்தது நீதான். அப்புறம் எண் எழுத்து அதையும் தந்தது நீதான். சொல் பொருள் எல்லாம் நீதான்ப்பா தந்த. அது அவ்வளத்தையும் நீதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த. இதனையும் தந்த. என் கண்ணை முதல்ல கொடுத்திருந்த, அதுக்கப்புறம் 2 கண்ணையும் பிடுங்கிட்டு விட்ட, அப்புறமும் 1 கண்ணைத்தான் இப்ப கொடுத்துருக்க. கோல் கொடுத்த, அப்புறம் 1 கண்ணை மட்டும்தான் கொடுத்துருக்கு, இன்னும் 1 கண் பாக்கி இருக்கு. நான் உன்னை என்னெல்லாம் சொல்லி பாராட்டுறேன். நீ தற்சோதிங்க, அந்த சோதியை 2 கண்ணால நான் பார்க்க வேண்டாமா? செக்கர்வானத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இளம் சூரியன்க, அப்ப அந்த அழக என்னுடைய 2 கண்ணால காண வேண்டாமா? நீ முதல்ல கண்ணை கொடுத்த, எனக்கு கண்ணே இல்லைன்னு வச்சுக்கோ, ஆரம்பத்துல இருந்தே சரி எல்லாமே இருக்காதான் இருக்குன்னு நான் போயிருப்பேன். ஆனா அந்த செக்கர்வான இளஞ்சூரியனை நான் ஒரு காலத்துல பார்த்திருக்கேன். இப்ப அந்த சூரியனை பார்க்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால நீ அந்த கண்ணை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் பிடுங்குனியப்பா திருப்பி கொடுத்துரு என்று வேண்டுகின்றார். அதை நீ தந்துடணும். அதனால அதை கொடுத்து உன்னை நீ காட்டி எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கின்றார். 7வது பாடல். விண் தானே மேலை மேலையார் மேலையார் மேலாய, எண் தானே எழுத்தொடு சொல் பொருள் எல்லாம் முன் கண்டானே, கண் தன்னை கொண்டிட்டு காட்டாயே. நீ கவர்ந்து கொண்டாய், திரும்ப காட்டவே மாட்டங்க. கொண்டிட்டு காட்டாயே அண்டானே, பறவையுள் மண்டலி அம்மானே. இங்கே அண்டானே அண்டம், அண்டத்தில் இருப்பவனே என்ற பொருளிலே கூறுகின்றார். இப்படி கண் இல்லை அந்த அகக்குறிப்பை இதிலே நாம் பெற்று பார்க்க முடியும். இதுக்கப்புறம் தான் அவர் திருவாரூர் கோயிலுக்கு சென்று வணங்கி கண்ணை மீளாடிமை பாடி கண்ணை பெறுகின்றார் இல்லையா? ஆனா இது நம்ம பன்முறையில இருக்கிறதுனால இது அதுக்கு பின்னால வருது. அடுத்து 8வது பாடலிலே என்ன வருகின்றது என்றால், இறைவனை காற்றாக இருப்பவனே என்று கூறுகின்றார். இறைவன் காற்றாக இருப்பவன், அதாவது காற்றை மட்டும் கூறியாச்சுன்னா மீதி இருக்கிற நாளையும் நம்ம சேர்த்து நினைச்சுக்கிடணும். ஒன்ன மட்டும் சொல்லியாச்சுன்னா மீதியை அதோட சேர்த்து. காற்றாக இருப்பவன் இறைவன். அப்புறம் அவனுடைய கழுத்து இருக்க, அது கருமுகில் மாதிரி கருமையா இருக்கான், நீலகண்டம் இல்லையா? அப்புறம் நீ எங்களில் ஒரு கூறு, எங்கள் இனத்தவன், அடியார்களுள் ஒன்றாக இருப்பவன். எப்படி தில்லைவாழ் அந்தணர்களுள் ஒருவனாக இருந்தானோ, சங்கப்புலவர்களுள் ஒருவனாக இருந்தானோ, அதே மாதிரி எங்களுள் ஒருவன் நீ. எங்கள் கூறு, கூறு என்றால் ஒரு பாகம் இல்லையா? எங்கள் கூறு, நம்ம எல்லாம் அதை பிரித்து பார்த்தால் அதிலே ஒருவனாக இருப்பவன் நீ என்று அப்படி உரிமை கொண்டாடுகின்றார். நீ எப்படி தோற்றம் தருகிறாய் அப்படின்னா, கோல் வளை, அழகான வளையல்கள் அணிந்த உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றாய், திருநீற்றை அணிந்திருக்கின்றாய், நீளமான சடையை
கொண்டிருக்கின்றாய். அந்த சடையிலே நிறைந்த நீர் பாய்கின்ற கங்கை நதியை சூடி இருக்கின்றாய். நீ பறவையுள் மண்டலியிலே இருக்கின்ற பெருமான் என்று பாராட்டி கூறுகின்றார். 8வது பாடலை பார்ப்போம். காற்றானே கார்முகில் போல்வதோர் கண்டத்து எம் கூற்றானே. இங்கே கூற்று என்பது கூறு என்பது அந்த இடை இற்று கூடி வருகிறது. இனம், எங்களில் ஒரு இனமாக இருப்பவர். கூற்றானே கோல் வளையாளை ஓர் பாகமாய் நீற்றானே நீழ்சடை மேல் நிறையுள்ளதோர் ஆற்றானே. பறவையுள் மண்டலி அம்மானே என்று 8வது பாடல் கூறுகின்றது. இப்படி இந்த 2வது வரியை இப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம்னு எனக்கு இப்ப தோணுது. கோல்வளையாளை ஒரு பாகமாய் கூற்றானே, அவளை ஒரு பகுதியாக கொண்டிருப்பவனே அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இல்லையா? எங்களில் ஒருவன் சொல்றது ஒண்ணு, இங்க உமையம்மையை பாகமாக கொண்டவன் என்று கூறுவதும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஆனா நான் பார்த்த உரையிலே அப்படி இல்லை, எனக்கு தோணுச்சு, அதனால பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்து 9வது பாடல்ல பாடும்போது இந்த பாடல்ல அத்தனை நான் சொல்லுகின்றார். நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டேன், அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், அந்த இது செய்துட்டேன், இது செய்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கூறுகின்றார். அப்போ நான் அப்படிங்கிற சொல்லு தற்போதம் விளைவிக்க வருகின்ற சொல் இல்லையா? ஆனா இங்க வர்ற நான் தன்னுடைய தவறை உணர்ந்து சொல்லப்படுகின்ற நான். அந்த நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்ந்து 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 வருந்தி பாடுகின்றார். அந்த நானிலே ஆணவமோ தற்போதமோ எதுவும் இல்லை. தன்னை சொல்றாரு, நான் தப்பு, நிறைய குற்றம் உடையவன், நான் செய்வது எல்லாம் ஒண்ணுமே நல்ல காரியம் இல்லை, அவ்வளவு கடுமையானவன் நான் எதை கண்டனோ அந்த கண்டவுடன் அது மேல ஆசைப்படக்கூடிய கொடுமையான குணம் கொண்டவன் நான் இப்படி எல்லாம் இருக்கின்ற நான் உன்னுடைய ஆணையின்படி உன்னை பாடியிருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் பாடாம சுத்திட்டே இருந்த அடியவன் நான். ஆனா நீ பறவையுள் மண்டலியிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன், இத்தனை தப்பு நான் பண்ணினாலும் நான் உன் அடியவன் இல்லையா? எனக்கு நீ அருள மாட்டாயா? அருள வேண்டும் என்ற அந்த துவனி அதிலே இருக்கின்றது. சரி, தப்பு செஞ்சுட்டேன். தப்பு செய்யறது மனித இயற்கை. தப்பு செய்தாலும் தவறை உணர்ந்தால் இறைவனிடம் மன்னிப்பு உண்டு, இறைவன் அருளை பொழிவான். எத்தனை எடுத்துக்காட்டு இருக்கு தெரியும் இல்லையா? எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். ராவணனையே எடுத்துக்கிட்டோமே, அவன் அகந்தையோடு இருந்த பொழுது அவனை பெருவிரலால் நசித்தார். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆணவம் மறந்து அவன் வழிபட்டவுடன் அவனுக்கு அருளினார். இதேதான், கூற்றுவனை உதைத்தார், அப்புறம் கூற்றுவனுக்கு அருளினார். இது எல்லா இடத்துலயும் அவன் உணர்ந்தவர்களுக்கு அருளுவான் இறைவன் என்ற கருத்தை வலியுறுத்துகின்ற வண்ணம் இங்கே நமக்கு இவர் திரும்ப 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 நான் அப்படி தப்பன்றேன்னு வருந்தி பாடுகின்றார். 9வது பாடலை பார்ப்போம். செடியேன் நான். செடியேன் என்பது குற்றமுடையவன். செடியேன் நான். செய்வினை, நான் செய்கின்ற காரியங்கள் செய்வினை நல்லன செய்யாத கடியேன். கடுமையானவன் நான், கடியேன். நான் கண்டதே காமுறும். இந்த கண்ட உடனே அப்படின்னு அதை அழுத்துவதற்காக கண்டதே காமுறும். கொடியேன் நான். கூறுமாறு உன் பணி கூறாத அடியேன். நான் அடியேன் தான், நீ என்னை பணித்த மாதிரி உன்னை பாடிக்கிட்டே இருந்திருக்கணும், அப்படி பாடாம நான் விட்டுட்டேன். ஆனாலும் நீ எனக்கு அருள வேண்டும். கொடியேன் நான், கூறுமாறு உன் பணி கூறாத அடியேன், நான் பறவையுள் மண்டலி அம்மானே என்று பாடுகின்றார். இறைவனை வேண்டி பாடுகின்றார். அடுத்து 10வது பதிக பலன் சொல்லுகின்ற பாடல். எந்த ஊரிலே இருக்கின்ற இறைவன் என்று முதல்ல சொல்லிடுவார் இல்லையா? கரந்தை, வன்னி, ஊமத்தை, கூவிளம் இதெல்லாம் அணிந்திருக்கின்ற மிகவும் எல்லா இடங்களிலும் பரவிய புகழை உடைய திருவாரூர் பறவையுள் மண்டலி அப்படிங்கிற திருத்தளியில எழுந்தருளி இருக்கின்ற பெருமான். பெருமானை யார் பாடுகின்றார் அப்படின்னு பார்த்தா, நிரம்பிய ஊரன், அன்பு நிரம்பிய ஊரன், நம்பியார் ஊரன் என்று தன்னை அறிமுகம் செய்கின்றார். அன்பு நிறைந்த ஊரனாகிய நான் உரைத்த 10. இந்த 10 இவை விரும்புவார், இதை விரும்பி கேட்பார், பாடுவார், பேசுவார், எல்லாம் ஆசிப்பார் எல்லாரும்.
மேலையார் மேலையார் மேலாரே. முதல்ல ஒரு பாட்டுல சொன்னார்ல 3 மேலையார், பிரகிருதி மாயே, அசுத்தமாயே, சுத்தமாயே, எல்லாவற்றுக்கும் மேலானவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இங்க எல்லாவற்றிற்கும் மேலாக, மேலானது என்னது? சிவலோகம் தான். அந்த ஊர்ல இருப்பாங்க என்று அந்த ஊருக்கு போயிடுவாங்க. அவ்வளவு மேலான இடத்தை சென்று அடைவார்கள் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். கரந்தையும் வன்னியும் மத்தமும் கூவிளம் பரந்த சீர்பறவையுள் மண்டலி அம்மானை நிரம்பிய ஊரன் உரைத்தன பற்றிவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே என்று இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலான சிவலோகத்தை சென்று அடைந்து இருப்பார்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றார். இப்படி நம்மை ஆணவம் மறந்தால், ஆணவத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டால் இறைவன் திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உணர்த்துகின்ற வகையிலே இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது என்று கூறி, அருள்நிறை மண்டலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை பஞ்சின் நல்லடியாள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய, அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணிய வாழிய, நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.